அன்பு உறவுகள் அனைவருக்குமே எனது இந்நேரம் வணக்கங்க. நானும் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தினிப்பை ஐயனார் குளம். இந்த குளம் வந்து நான் இடம்பெயர்ந்து போகும் முதல் ஒரு காடாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புனரமைப்பெல்லாம் செய்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதோட கட்டுகள் எல்லாம் புதுசாக கட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலி பார்க்க போகிறீங்க, பாருங்கள் தொடர்ந்து. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து துருசு இங்கே வந்து இந்த குளம் வந்து புனரமைப்பு செய்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து மழை கொஞ்சம் நிறைய தண்ணி வரும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு குளம் உண்டு, இதை பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் முந்தி எல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய காடாக கிடந்தது இந்த குளம் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் கட்டி எவ்வளோ அழகாக இருக்குது, உண்மையிலே பார்க்கவே ஆசையாக இருக்குது. நினைக்கிறேன் அதில் எத்தனை அடி தண்ணி நிற்கன்னு தெரியல. அது ஒன்று மழுதையில் போடுறதுக்கு புதுசாக கட்டி இருக்கிறதால ஒன்றும் தெரியல. கட்டு வேலை செய்யக்கும் முதலே மழை வந்துட்டு போடுறதுக்கு, அதால் ஒன்றும் செய்யலை போடுறதுக்கு. இப்போ கட்டு வேலை வந்து நடந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி கட்டுன்னு சொல்லி பாருங்க. இது வந்து பத்தினிப்பாய் பூனேரி பிரதேசத்தில் பத்தினிப்பாய் ஐயனார் குளம் தான் இந்த குளம். பார்த்தீங்கன்னா இது துருசு வந்து இங்கே வந்து விவசாயம் செய்கிறதுக்குரியவங்க நடக்கு போடுறது. ஏன்னு சொன்னால் துருசு இருக்குது, வயல் செய்யலாம் தானே. இப்போ இந்த இதெல்லாம் காடு தான், இந்த காடுகள் எல்லாம் க்ளீன் பண்ணி சனத்துக்கு கொடுத்தா செய்யலாம். அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதாவது வந்து தண்ணி வாய்க்கால் போகிறதுக்கு தண்ணி, விவசாயம் செய்கிறதுக்குரிய எல்லா இதுவும் நடந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்க்கால்லாம் இருக்குது. வந்து வயலெல்லாம் விளைக்கலாம். இங்கே நல்ல சூப்பரான இடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது, சனத்துக்கு கொடுக்கலாம். உண்மையிலேயே அதுங்க குளம் வந்து அப்படி இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. அங்கால வந்து கோயில் இருக்குது, அங்கால வந்து பத்தினிப்பாய் பிள்ளையார் இருக்கார். இப்போ நான் கோயிலுக்கு தான் வந்தேன். பத்தினிப்பாய் பிள்ளையாருக்கு வந்தால் போல் போயிருக்கவங்க வந்து பார்த்துட்டு போவோம். அந்த நாம் வந்து கனகாலம், அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்துட்டு போவோம்னு தான் ஒரு ஆசை. அதுங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. கனகாலம் நாம் வந்து இங்கே இந்த இடத்துக்கு வந்து இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பெருமனு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. சொன்னால் இடப்பேருக்கு முதல் நான் இங்கே இருந்தாங்க. ஆனால் நான் இங்கேருந்து தேபுரம் போய் இருக்கல நான் நினைக்கிறேன் ஒரு 10-11 வயசுக்கு அப்படி வரும். அதுக்கு பிறகு நான் கோயிலுக்கு வாரேன்னா நான் இங்கே வந்து பெருசாக இருக்கல. அதோட நம்ம அங்கே போய் புனேரியில் ஆக்கல் கற்காத்தீவில் இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. உண்மையில் எங்கள் சனத்துக்கு வந்து விவசாயம் செய்கிறதுக்கு அவ்வளோ காணிகள் இருக்குது. சனத்துக்கு கொடுத்தா அவ்வளோ விவசாயம் செய்யலாம், நெற்பயிற்சி எல்லாம் செய்யலாம். அப்படியான ஒரு நல்ல இடம் சனத்துக்கு கொடுத்த மாதிரி அவ்வளோ நல்லது. அதுங்களா இங்கே நிற்கிறேன், நான் இங்கே நிற்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும், மேலே ஆசையாக தான் இருக்கு. சரி, நாங்கள் இப்போ போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தொடர்ந்து போனால் அங்கே போகலாம். அந்த ஐயனார் கோயிலும் இருக்குது அங்கால. இப்போ நான் வந்து ஐயனார் கோயில் போய் பார்க்க போகிறோம். என்ன மற்ற நாங்களும் ஐயனார் கோயிலையும் அங்கே பார்த்துட்டு போவோம். கண்ணால் கோயிலும் ஒரு ஆசையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயனார் கோயிலுக்கு வந்துட்டேன். பத்தினிப்பாய் ஐயனார் கோயில் பார்த்தீங்களோ, அவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கோயில்.
சரி, தொடர்ந்து எங்களை காணொலியை பாருங்க. பார்த்தீங்களோ இங்கே வந்து இங்காலையும் குளம்தான், இங்காலையும் வந்து கட்டுகள் எல்லாம் இருக்குது. குளக்கட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே தொடர்ந்து அப்படியே குளக்கட்டு போய் கொண்டிருக்கு. நான் அங்கால போயில்லை, இங்கால பார்த்துட்டோம் காணும். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சீனரியை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா இப்படி அழகாக இருக்குன்னு அந்த மாதிரி இது. சரி, ஓகே, நாங்கள் இப்போ படிக்கிடுவோம் வேணே. ஓகே ஓகே ரோலு, அதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. சரி உறவுகளே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, பாய். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம்.